ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அதுவும் எலக்ட்ரிக் டைபோல்னால இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்ன, அது ஆக்சல் பாயிண்ட்ல எவ்வளோ கிடைக்கும், ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல என்ன கிடைக்கும், ஜென்ரல் பாயிண்ட்ல என்ன கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல், ஏன் டைபோல்னு பேர் வச்சாங்க? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டைனா 2, போல் எதுக்காக சொல்லியிருக்காங்க? நீங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு டைபோல் ஆரம்பிச்சதும் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து எலக்ட்ரிக் டைபோல்னு படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கு இல்லையா? அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏன் நியூட்ரலைஸ் ஆகக்கூடாது? ஏன் அப்படி ஆகாம தனித்தனியாவே இருக்காங்க? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஏன் நம்மளுக்கு டைபோல்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஃபைன், என்னன்னு யோசிச்சிட்டிங்களா? ஆன்சர் சொல்கிறேன். போலார் மாலிகுல், நான் போலார் மாலிகுல் நம்மளுக்கு 2 இருக்கு இல்லையா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? போலார் மாலிகுல்ல சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் டு நாட் கோஇன்சைட், அதுதான் போலார் மாலிகுல் சொல்லுவோம். இதுவே நான் போலார் மாலிகுல் எடுத்தோம்னா அதோட சென்டர்ஸ் கோஇன்சைட் ஆகும். ஸோ சென்டர்ஸ் கோஇன்சைட் ஆனாதான் நியூட்ரலைஸ் ஆக முடியும். புரியுதா? அப்போ டைபோல் ஏன்னா போலார் மாலிகுல், அதனால தான். ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே செப்பரேட்டடா அப்படியே நிற்குது, கோஇன்சைட் ஆகாதனால. புரியுதா? ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அட் ஆக்சியல் பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சார், இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் சார்ஜோட வேல்யூவை நெகட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுமா பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்களோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா வெக்டார் இல்லையா? வெக்டார்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்னிடியூட் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த நெகட்டிவ் சைன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சார், அப்போ ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா எப்படி தெரியும்னா, நீங்கள் வெக்டார் அதோட டைரக்ஷன் ட்ரா பண்ணுவீங்க இல்லையா? இப்போ அந்த டைரக்ஷனை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் டைரக்ஷன்ல இருந்தால் ஆட் பண்ணுறதா, மைனஸ் ஆப்போசிட்ல இருந்தால் மைனஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் டைரக்ஷன் வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ எங்க சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எதெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு பாருங்க. நம்மளோட பொட்டென்ஷியல், எனர்ஜி இவங்களாம் ஸ்கேலார். இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியில நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சார்ஜை அதோட சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ Q1 Q2 by K, Q1 Q2 by R தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லையா? Q1 வந்து பிளஸ் Qஆ இருந்துச்சுன்னா பிளஸ் Qன்னு போடுவீங்க. Q2 மைனஸ் Qஆ இருந்ததுன்னா மைனஸ் Qனே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதுவே இங்க ஃபோர்ஸ்லயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயோ அப்படி பண்ண மாட்டீங்க, டைரக்ஷன் வச்சு எடுப்பீங்க. புரியுது? ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரும் இந்த டைபோல்ல. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆக்சியல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு டைபோல் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், இவங்க 2 பேரும் வந்து 2L டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இவங்களால ஆக்சியல் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? இவங்களோட ஆக்சிஸ்லயே அப்படியே ஒரு பாயிண்ட் P எடுக்கிறோம். இங்க எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்? நான் ஆல்ரெடி சொன்னேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? வெக்டார். அப்போ வெக்டார்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? டைரக்ஷன் போடணும்ல. பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அவுட்வர்ட்ஸ் போற மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அப்போ டியூ டு பிளஸ் Q எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு இப்படி வெளியே வரும். புரிஞ்சுதா? ரைட். நெகட்டிவ் Qக்கு டுவர்ட்ஸ் போற மாதிரி இருக்கும். அப்போ நெகட்டிவ் Qனால நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்படி டுவர்ட்ஸ் போகும். நம்மளுக்கு ஆப்வியஸ்லி டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணணும்? 2த்தையும் ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் E டியூ டு பிளஸ் Q என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர்ல இருந்து P பாயிண்ட்டுக்கு இருக்கிற டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். E டியூ டு பிளஸ் Q என்ன? KQ பை இந்த பிளஸ் Qல இருந்து R P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? R மைனஸ் L. அப்போ R மைனஸ் L ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அதே மாதிரி E டியூ டு மைனஸ் Qக்கு KQ பை R plus L. ஓகே, R plus L ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடும். ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ E net, that is E at point P is equal to E due to plus Q minus E due to minus Q. இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு EP என்ன வரும்?
2kpr by r ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆர் வந்து எனக்கு வெரி மச் கிரேட்டர் தென் எல் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இபி இஸ் ஈக்குவல் டு 2kp by r கியூப் அப்படின்னு கிடைக்கும். ரைட், வெக்டாரில் நம்ம இதையே போடும் போது ஸோ இவர் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தானே போகிறாரு ஃபைனலாக ரிசல்டன்ட் வெக்டார். ஏன்னா ப்ளஸ் கியூ தான் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் கியூவை விட. அப்போ ஃபைனல் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனுக்கு போவார். அப்போ 2kp வெக்டார் பை ஆர் கியூப் அதான் ஆன்சர். அடுத்தது ஈக்வட்டோரியல் பாயிண்ட். ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ன்றது அதோட ஈக்வேட்டர்ல இருக்க போது இல்லையா. எல் டிஸ்டன்ஸ், இவர் ஒரு எல், பாயிண்ட் பி, டிஸ்டன்ஸ் ஆர். இங்கே யோசிச்சு பாருங்க, டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகணும். டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அவே ஆக்ட் ஆகணும் இல்லையா. இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்டன்ட் இங்கே கிடைப்பாங்க. இதுதான் இபி. நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே லைனாக ட்ரா பண்ணோம்னா டாட்டட் லைன்ஸில் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா இதுவும் சேம் தீட்டாவாக இருக்கும், இதுவும் தீட்டா தான் இல்லையா. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து அட்ஜசன்ட்டும் எல் தான், ஆப்போசிட்டும் ஆர் தான். ஸோ கீழே இவரும் தீட்டா, அப்போ இங்கேயும் தீட்டா வருவார். இப்போ இ டியூ டு இ அட் பி என்னன்னு சொல்லலாம், இ டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் காஸ் தீட்டா ப்ளஸ் இ டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் காஸ் தீட்டான்னு போடலாம். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், kp by r ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 கிடைக்கும். இதை நம்ம kp by r கியூப்னு எழுதலாம். கீழே எழுதுறேன். எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் எல். இங்கே ஒன் மோர் சினாரியோ, அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டார் இல்லையா. இங்கே ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல பாருங்க, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு ஃபைனலாக. அப்போ நம்ம வெக்டாரில் எழுதும் போது நெகட்டிவ் போட்டு மைனஸ் கேபி வெக்டார் போடுவோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதில் நான் டெரிவேஷன் எதுவுமே ஆட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதோட டெரிவேஷன்ஸ் எல்லாம் போடணும், இன்னும் எனக்கு டெப்த்தாக சொல்லுங்க சார் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டெரிவேஷனோட போட்டு காட்டுறேன், சரிங்களா? அண்ட் ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு இப்போ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஜென்ரல் பாயிண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக ஒரு 2 minutes வரா மாதிரி போடுறேன், இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட உங்களுக்கு போட்டு நான் சொல்கிறேன் ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, பை.